எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ்ல வந்து இப்போ டெம்பரரியா வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்ட வந்து இவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன் இத்தன நாள் வந்து இந்த கேஒய்சி வந்து பண்ணாம விட்டுட்டாங்க? ஏன் இப்போ வந்து கேஒய்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க? எலக்ஷன் வர்றதுனால என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடிலாம் எலக்ஷன் வரத்தானே செஞ்சது. அப்பெல்லாம் வந்து பேமெண்ட் போட்டுக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. இப்போ ஏன் நிப்பாட்டுறாங்க? அப்படின்ற போல நெறைய டவுட் உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைவி3 ஆட்ஸ்ல வந்து எதுக்கு இப்போ திடீர்னு வந்து பேமெண்ட்டை நிப்பாட்டியிருக்காங்க? ஸோ எலக்ஷன் வருது அப்படின்னா, ஸோ எலக்ஷன் இப்போ வரப்போகுதுன்னு இவங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரியும்ல. அப்போனா முன்னக்கூட்டியே அமௌண்ட்டை வந்து போட்டுருக்கலாம். இல்லைனா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி எலக்ஷன் வரப்போகுதுப்பா, நாங்கள் அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி கேஒய்சி எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு பேமெண்ட்டை நிப்பாட்ட போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுடைய கமிட்மெண்ட்டை வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போனால் அதை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் பேமெண்ட் போடலை அப்படின்றதுனால உங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாமே வந்து கேன்சல் ஆகக்கூடாது அப்படின்ற போல ஒரு எச்சரிக்கை, ஒரு முன்னக்கூட்டியே வந்து ஒரு முன் தகவல் வீடியோ கூட அஃபிஷியல் சேனலில் வந்து போட்டுருக்கலாம். ஸோ அது வந்து போடாமல் விட்டாங்க. ஏன்னா திடீர்னு பேமெண்ட் போடுற டயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க இந்த மாதிரி பேமெண்ட்டை நிப்பாட்ட போகிறோம், உங்கள் கமிட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க, ஸோ ஏதாவது பணம் வேணுன்னா நீங்கள் வெளியே ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கேஒய்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம பண்ணியிருக்கலாம். எதனால் வந்து இப்போ திடீர்னு வந்து 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து இதெல்லாம் வந்து தேவைப்படலை. ஸோ அப்படிங்கும்போது அவங்க எல்லாமே வந்து அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேவை. யார் யாருக்கெல்லாம் வந்து பணம் போகுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அந்த கேஒய்சி அப்படின்றது வந்து ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்ற இந்த கால சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் கணக்காக போட்டிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இத்தனை நாள் வந்து இந்த கேஒய்சி அப்படின்றது வந்து தேவைப்படலை. ஸோ இப்போ தேவைப்படுறதுனால தான் வந்து இப்போ பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சு இப்போ இந்த கேஒய்சி அப்படின்றத வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு 2 மாதம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட் போடுவோம். பட் அதுக்குள்ளே இந்த கேஒய்சி எல்லாருமே வந்து பண்ணிருங்க. இந்த 21ஆம் தேதி அப்படிங்கும்போது, இந்த மார்ச் 21ஆம் தேதி அப்படிங்கும்போது இந்த கேஒய்சி அப்டேட் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுடைய மைவி3 ஆட்ஸ் ஆப்லேயே வந்துடும். அந்த கேஒய்சி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு டெமோ வீடியோவும் நாங்களே வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற போல கம்பெனியிலேருந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த பேமெண்ட்டை நிப்பாட்டுறதுக்கும் இங்கே எலெக்ஷன் நடக்கிறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஒய்சிக்காண்டி மட்டும்தான் வந்து இப்போ இந்த பேமெண்ட்டை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் வர்றதுனால தான் வந்து பேமெண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க, ஏன் எலெக்ஷன் வர்றது முன்னாடியே தெரியாதா அப்படின்ற போல நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் வர்றதுக்கும் நம்ம பேமெண்ட்டை நிப்பாட்டினதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. கேஒய்சி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பேமெண்ட்டை வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற போலவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா நிறைய பேத்துக்கு வந்து இந்த டவுட்டு தான் வந்து அவங்களுடைய மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ பேமெண்ட் வந்து நாங்கள் போன வாரம் போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த வாரம் வந்து நாங்கள் அமௌண்ட் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் அமௌண்ட் வரல. கரெக்டாக அமௌண்ட் வர்ற டயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம், நாங்கள் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டை வந்து போடுவோம் அப்படின்ற போல் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. போன வாரம் நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்ல, இந்த வாரம் நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நானுமே வந்து போன வாரம் வித்ட்ராவல் கொடுத்துருந்தேன் தான். எனக்குமே வந்து அமௌண்ட் இன்னும் வரல. ஸோ உண்மையை சொல்ல போனால் அதுதான். பட் இருந்தாலுமே கம்பெனி தரப்பில் வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனி எம்டி வந்து சொல்லியிருக்காராமா, ஸோ பேமெண்ட் வந்து இந்த வாரத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் கேஒய்சியை வச்சுக்கலாமே அப்படின்னு வந்து அவங்க டீம்கிட்ட அவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதில் அவங்க டீமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் தான். இந்த டெம்பரரி ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ கேஒய்சி வந்து பண்ணணும்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து இதை பர்மனெண்ட் ப்ராப்ளமாக வந்து கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா கம்பெனி ரொம்ப நாள் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கும் ரொம்ப நாள் வந்து பணம் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த சின்ன பிரச்சனைக்காண்டி கேஒய்சி வந்து பண்ணாமல் நீங்கள் அவசரப்பட்டு இந்த கொஞ்சம் பேத்துக்கு வந்து பணம் கொடுக்கலாம் அப்படின்ற அர்த்தத்தில் நீங்கள் வந்து பணம் போட்டுட்டு அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அதுவே வந்து ஒரு பர்மனெண்ட் ப்ராப்ளமாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி தப்பாக பண்ண வேண்டாம். மக்கள்கிட்ட நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம பேமெண்ட் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட நம்ம கரெக்டாக தான் பேமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ தானே நம்ம போடாமல் விட்டுருக்கோம். அது காரணம் என்ன அப்படின்னா, கேஒய்சி வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து நம்ம அமௌண்ட் போடாமல் இப்போ ஸ்டாப் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்ற போல் அவர் சைடு வந்து அவர் டீம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்த யாருக்குமே வந்து இன்னும் பேமெண்ட் வராமல் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க.